எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெய குணசேகர். இப்போ நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2024 எக்ஸாம்ஸ்ல வந்து 173 கொஸ்டின்ஸ் போட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோட ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1100 வருது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நான் எழுதுற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸே இதுதான் எனக்கு. நான் வந்து இங்கே சென்னை ஆஸ்கார் இன்ஸ்டியூட்ல தான் வந்து ஜாயின் பண்ணேன். நான் ஸ்கூல்லையா இருக்கட்டும், காலேஜ்லையா இருக்கட்டும் ரொம்பவே ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக மட்டும்தான் இருந்தேன். இங்கே உள்ள வரப்போ எனக்கு டிஎன்பிஎஸ்சியில் என்ன அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ஸ்டாஃப்ஸாக இருக்கும், எல்லாருமே எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சினா என்ன, அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உங்களால் முடியுமா அப்படி எல்லா டவுட்ஸும் எனக்கு கிளியர் பண்ணாங்க. இங்கே வந்து எனக்கு நிறைய, அதாவது கிளாஸ் வந்து ஒரு 4 to 5 months கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் நடக்கிற டைம்லேயே முதல் நாள் நடத்துறாங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதனால எனக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருந்துச்சு. அந்த 4 to 5 months முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வச்சாங்க. ஸோ அதனால ஈஸியாக அதை வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அது குரூப் ஒர்க் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி ஓஎம்ஆர் கொடுத்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சாங்க. அப்போ தான் நான் வந்து என்ன தப்பு பண்ணுறோம், ஓஎம்ஆர் மிஸ்டேக் என்னென்ன வருது,